ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளும் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாமும் சிலராக கூடி வந்தாலும் தேவனை மகிழ்வுண்டான பாக்கியத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்வோம். நாம் நிறுவனமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டு இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்துல கடந்து வந்து இறைவனை தொடர்புடைய பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு இரக்கமாய் தந்த மகா பெரிய பெருன்புக்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சன்னியானத்திலே கடந்து வந்திருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25, 6, 7 வாசிங்க. பரிசுத்தமும் பிரயோஜனமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி வைத்திருப்பதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கொண்டார். ஏன் அன்பு கொண்டார்னா, அந்த சபையிலே அவர் அன்பு கூர்ந்த அன்பானது, அதாவது அதை திருவசனத்தினாலும் தண்ணீர் முழுக்கினாலும் அதை சுத்திகரித்து கரைதிரை முதலான ஒன்றும் நாசட்டும் பிழையற்ற மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக கிறிஸ்துவானவர் தம்முடைய சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். சபையானது இயேசுநாதருடைய மணவாட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுநாதருடைய மணவாட்டி சபை. இயேசுநாதர் தன்னுடைய மணவாட்டிக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசுநாதர் தன்னுடைய மணவாட்டி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடினாலே அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இயேசுநாதர் தம்முடைய மணவாட்டியானது மகிமையுள்ளதாக இருக்க வேண்டும். கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது. கரை படிந்தவர்களாக, பாவம் உடையவர்களாக, பற்பல பாவங்களை அவளுடைய செயல்களாக இல்லாமல் பரிசுத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். திரை, ஒரு கன்னி பெண் விதமாக அவள் முகத்துல சுருக்கு இல்லாதபடி அழகாக இருப்பது போல திரை அவருடைய சரீரத்துல எந்த விதமான சுருக்குகள் இல்லாமல், அதாவது அவருடைய ஆத்மா மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும்படியாக கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் விதமாக எந்த விதமான மாற்றும், எந்த விதமான குறைவும், எந்த விதமான காரியங்கள் அதாவது குறைவும் இல்லாதபடி மிகவும் அருமையாக நேர்த்தியாக இருக்கும்படி மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய மனைவிக்கு அவர் தன்னை தியாகம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய மனைவியை பாதுகாத்தார். தன்னுடைய மனைவிக்கு அவர் சொன்ன விதமாக தண்ணீர் முழுக்கினாலும் என்று சொல்லின விதமாக பார்க்கிறோம். விதமாக தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஞான ஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற ஞானஸ்தானத்தை கொடுத்து அது பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானத்தை எடுத்தவர்கள் தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வந்து அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வசனத்தை கொண்டு அவர்களை சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக இப்படி தேவனாகி கர்த்தர் அனுதினமும் தம்முடைய சபையை வசனத்தை கொண்டு சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக தமக்கும் பரலோகத்திலே தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு அதை அதற்காக தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சபையை மகிமையுள்ளதாக மாற்றுவதற்காக
என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஆனால் பிசாசானவன் இப்படி ஆண்டவராய் இறைவன் ஒரு திட்டம் கொண்டு அதை தன்னை ஒப்பு கொடுத்துறார் என்று அறிந்திருந்தபடினாலே காலங்களிலே சபை வளர்ச்சி அடைய விடாதபடி சபையை நொறுக்கும்படியாக சபையை இல்லாமல் ஆக்க வேண்டும், சபையை கரைப்படுத்த வேண்டும், சபையை திரையுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி சாத்தான் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதனால் பிசாசானவன் ஜனங்களோடு பேசி தேவனோடு வைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை மீறி நடக்கும்படியான கிரியை செய்து விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அதுமாக தேவனோடு ஞானஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருடைய சரீரமாக அப்பத்திலும் அவருடைய ரத்தமாகிய பாத்திரத்திலும் பானம் பண்ணி அவரோடு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் சாத்தான் மிகவும் கவனமாக இருந்து அவர்களை எந்த விதமான தந்திரத்தினால் விலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் அறிந்து அவன் விலை செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டால் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது வானத்தில் எதுவாக அவன் தன் வாளினால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் 1/3 பங்கை விழத்தள்ளினான் என்று சொல்லி இருக்கிறபடினால தந்திரமான வாளினால் தந்திரமான காரியத்தை செய்து அவன் விலை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஆதி ஆமத்திலே ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் அவனால் ஆரம்பித்து விட்டான். அதுவும் ஆதாம் இல்லாத நேரத்திலே யோவாள் தனியாக இருந்த பொழுது அவன் தந்திரத்தினால் அங்கே கடந்து வந்து தந்திரமாக பேசி அவன் விதமாக அவர்கள் கீழே விழத்தண்ணினான் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அது நிமித்தம் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். அதுமாக கஷ்டங்களையும் துன்பங்களையும் பலவிதமான கண்ணீர்களையும் உபத்திரங்களையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தேவ ஜனங்கள் விதமாக தேவனை விட்டு தூரமாக விலகி அவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தை தண்ணீரை போல குடித்து அதனால் நிரம்பியிருக்கும் பொழுது அவன் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான். விதமாக இவர்கள் பரிசுத்தவான்களாக்கும் இப்பொழுது நான் என்ன செய்து விட்டேன் பார் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு சவால் விடுகிறவனாக இருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய திருச்சபை மகிமையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் சாத்தானோ அதை எப்படியாவது கரைப்பிடித்து விட வேண்டும், எப்படியாவது திரையுள்ளதாக, அதாவது மனிதன் மிகுந்த சோர்வடைந்து மிகுந்த வருத்தமும் வியாகுலமும் மிகுந்த பாரமும் துக்கமும் அடைவானால் அவனுடைய சரீரம் சீக்கிரமாக என்ன செய்யும்? கூனி குறுகி எதுமாக சரீர தோற்றமெல்லாம் மாறி அவனுடைய தோலெல்லாம் சுருங்கி போய்விடும். இப்படி மனிதன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆத்மாவிலே ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அவன் தோய்ந்து போனவனாக விதமாக தேவனை நோக்கி பார்க்க விடாதபடி தேவனை நினைக்க விடாதபடி பலவிதமான சூழ்நிலைகளை சாத்தான் கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் திருச்சபையை மகிமையான ஒரு சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபையானது பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே வாசிக்கிறேன், பிரியமே நீ ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சபையில எந்த பழுதுகளும் இல்லாதபடி, சபையில எந்த குற்றம் குறைகளும் காண விடாதபடி சபை மிகவும் மகிமையான ஒரு சபையாக இருப்பதற்கு தேவன் சபையை சுத்திகரிப்பதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. ஏனென்றால் தேவன் சபை மேல் எவ்வளவு அனுபவித்திருக்கிறார்? தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு அனுபவித்திருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக சபையாய் இருக்கிறவர்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிசாசுக்கு ஒருபோது இடம் கொடாதபடி விதமாக ஆண்டவராய் இறைவனுக்குள் தன்னை காத்து கொண்டு பரிசுத்தமேல் பரிசுத்தமடைந்து மகிமை மேல் மகிமையடைந்து மறுபட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருப்பதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் திருச்சபையை அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சபையானது கர்த்தருடைய மனவாட்டி. இந்த மனவாட்டியானது அது கர்த்தருடைய வருகையில ஆயத்தமாக்கப்பட்டு மனவாட்டி விதமாக கர்த்தருடைய வருகையில் ஆயத்தமாகிட்டு விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுமாக வானமண்டலங்களில் விவாகம் நடக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். அப்படியானால் விதமாக உபத்திரவ காலம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் 7 வருஷங்கள் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் பொழுதே சபையானது எங்கே எடுத்துக்கொள்ளப்படும்? வானமண்டலங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். சபை வானமண்டலம் எடுத்துக்கொண்ட பிற்பாடு விதமாக பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சேர்ந்து போய்விடுவார். தேவ கிருபையும் சபையோடு சேர்ந்து போய்விடும். விதமா தேவ தயவும் சபையோடு சேர்ந்து போய்விடும்.
தேவ அனுக்கிரகம் சபையோடு சேர்ந்து போய்விடும், தேவ நீதி சபையோடு சேர்ந்து போய்விடும், தேவனுடைய எல்லா விதமான இரக்கம் கிருபை எல்லா விதமான ஆசீர்வாதமும் சபையோடு சேர்ந்து வான மண்டலத்துக்கு அது போய்விடும். இந்த பூமியிலே அதற்கு விருப்பாடு விதமாக நியாய தீர்ப்பு நாட்கள் நடந்து கொண்டிருக்கும். பிசாசனுடைய காலங்கள் அந்த 7 வருஷத்துல பிசாசானும் பூமியை ஆளுகை செய்து கொண்டு இருப்பான். அங்கே தேவ கிருபை இருக்காது. அங்கே கைவிடப்பட்டவர்கள் சபையோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் கைவிடப்பட்டவர்கள் பூமியில இருப்பார்கள். அவர்களுக்கு தேவ கிருபை கிடைக்காது. தேவ ஆவியானவர் இங்கே இல்லாதபடினா அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. தேவ பரிசுத்த ஆவியானவர் இங்கே இல்லாதபடினாலே அவர்களோடு தேற்றவும் ஆற்றவும் அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. காரணம், அவர்களை தேற்றவோ ஆற்றவோ ஆவியானவர் இங்கே இருக்க மாட்டார். என்னடா சபையை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு கடந்து போய்விடுவார், வானமண்டலங்களுக்கு கடந்து போய்விடுவார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தின் யூத கலாச்சாரத்தின்படி விதமா மணவாளன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்யணுமா, ஒரு வாரம் 7 நாள் விதமா கல்யாணத்துக்கு முன்னாடி விருந்து கொடுப்பான். மணவாளன் விருந்து கொடுப்பார். அதை நாமும் சிம்சோன் புஸ்தகத்தை, அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சிம்சோனுடைய காரியங்களே வாசிக்கிறோம். வாலிபர்கள் ஒரு வாரம் விருந்து கொடுப்பது யூதருடைய கலாச்சாரம், வழக்கம் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஒரு வாரம், அதாவது 7 நாள் 7 வருஷம் ஆகாய மண்டலத்துல மணவாளன் என்ன செய்ய போறாரு, மணவாட்டியை சபையை அதுவும் ஆகாய மண்டலத்துல எடுத்துக்கொண்டு பாதுகாத்து மணவாட்டியை ஒரு அறையில வைத்து விட்டு மற்ற இருக்க தோழர்களுக்கு பரிசுத்தவான்கள், ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் இதுமா ஏராளமான தூதர்கள் இதுமா கூட்டங்கள் இருக்க போகிறது அல்லவா, அவர்கள் எல்லாரும் பரலோகமே சேர்ந்து என்ன செய்வது, 7 வருஷமோ விருந்து நடக்க போகுது. 7 வருஷமும் ஆண்டவர் செய்வார். 7 நாள், ஒரு வருஷத்தை ஒரு நாளாக குறிச்சிருக்கிறார். 7 வருஷம், அந்த 7 வருஷமும் பரலோகத்துல எதுவும் வானமண்டலத்து பரலோகத்துக்கு போகாது, சபை பரலோகத்துக்கு போகாது, வானமண்டலத்துல இருக்கும். வானமண்டலத்துல எப்படி இருக்கும், விருந்து கொண்டாடல் இருக்கும். அப்போ அந்த 7 நாட்கள்ல கைவிடப்பட்டவர்கள் இங்கே பூமியில் இருக்கும் பொழுது மிகுந்த உபத்திரத்தை அனுபவிப்பார்கள், மிகுந்த வருத்தத்தை அனுபவிப்பார்கள், மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு அப்பொழுதுதான் இப்போ இந்த ஷிப் எல்லாம் தயார் பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக சபை இருக்கிற வரைக்கும் சிப்பு பதிக்க மாட்டார்கள். சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு என்ன செய்யும், சிப்பு பதிப்பது தீவிரமாக ஆய்வு. இப்போ பதிக்கணும் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யப்பட மாட்டார், பதிக்க விடாதபடி தடுத்து. ஏன்னா இப்போது பதித்தால் சபையாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விதமாக வஞ்சிக்கப்பட முடியாத நிலை உருவான அப்படின்னால் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமுள்ளா இருந்து அவர்கள் நியாயம் செய்வார் என்று சொல்லி இருக்கிறபடி விதமாக என்ன செய்வார் என்றால் பாதுகாத்துக் கொள்வார். சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு தேவ கிருபை ஈடுபட்டு போய்விடும், தேவ பாதுகாப்பு போய்விடும், பூமியில தேவ மகிமை இருக்கார். பூமியில முழுவதும் யார் ஆளுகை செய்வா, பிசாசானவன் முழுமையாக இறங்கி ஆளுகை செய்வான். அப்பொழுதுதான் சிப்பு பதிக்க வேண்டும். கண்டிப்பாக சிப்பு பதித்தால்தான் எதையும் வாங்க முடியும், விற்க முடியும். ஒருத்தவங்களை தண்ணி கேட்டா கூட சிப்பு பதிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அந்த நாட்களில் சிப்பு பதிக்காத கிறிஸ்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தண்ணீர் கூட கிடைக்காது. அந்த நாட்களிலே அவர்கள் தங்களை காத்து கொண்டு, ஐயோ இந்த உலகத்திலே அன்று சொன்னார்களே, அன்று சொன்ன காரியத்தை நாம் சரியா கேட்காமல் போய்விட்டோமே, அன்னைக்கு பாவர்க்கையை செய்து பரிசுத்தம் அடைந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு மகிமை அந்த மகிமையான சிறப்பு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்தார்களே, அன்று விதமான காரியங்களை சொன்னார்கள். அன்றெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்தாய் பெற வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய இந்த உபதேசங்கள் இருக்கிறது, இதை நீ கை கொள்ள வேண்டும் என்றால் சொன்ன பொழுது, ஐயோ அதனை கேளாமல் போய்விட்டோமே, இப்பொழுது கைவிடப்பட்டோமே என்று சொல்லி நிற்கிறவர்கள் என்ன செய்வார் என்றால், ஒருவேளை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு தெரியுமா? ஆனா அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினால் மிகுந்த உபத்திரப்படுவார்கள். ஏனென்றால் சிப்பு பதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு வாய்ப்பு. சிப்பு பதிக்க மாட்டேன்னு சொன்னா ஓட வரட்டுவான், ஒரு இடத்துல இருக்க முடியாது, எங்க போனாலும் வரட்டுவான். இப்பவுமே சிசிடி கேமரா வச்சிருக்கிறான், இப்பவுமே அதுக்குரிய வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சிசிடி கேமரா இப்போ ஹைவேல போனா சிசிடி கேமரா என்ன செய்யுது, நெட்டுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன இதாகிடுச்சுன்னா யாரு என்ன பண்ணிட்டாங்கன்னு, ஒரு தெருவில் ஒரு பிரச்சனைனா சிசிடி கேமரா பயன்படுத்துறாங்க. எங்க போனாலும் சிசிடி கேமரா இப்போ நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நாட்கள்ல காட்டுல கூட ஓடி ஒழிய முடியாது. அங்கேயும் ட்ரோன் வைத்து சிசிடி கேமரா வைத்து எல்லா பக்கமும் இதை என்ன செய்வார்கள், அலசி பிடிப்பார்கள். எங்கேயும் ஓடி ஒளியெல்லாம் முடியாது என்று சொல்லி நவலமாக பார்க்கிறோம். எங்க ஓடி ஒளிஞ்சாலும் என்ன செய்வோம், அவனுடைய ஆட்கள் பிடித்து கொண்டு விதமாக
பிடித்து கொண்டு நம்ம கொண்டு ஒப்படைச்சிருவான். பிடித்து கொண்டு ஒப்படைச்ச உடனே ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பல விதமான துன்பங்களுக்கும் ஆளாக வேண்டியதற்கும், தண்ணீர் கிடைக்காது, ஆகாரம் பட்னியா போட்டு அடிப்பான், சித்திரவதைப்படுத்துவான், பலவிதமான காரியங்களை செய்வான். ஆனாலும் அதை தாக்கு பிடித்து 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், முடிவிலிருந்து நிலைப்பட ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லியிருக்கிறபடி அந்த நாட்களில் உபத்திரங்கள் உருவாகும். அந்த உபத்திரத்தை அவர்கள் தாங்கி சகிப்பார்கள். ஆனால் அவர்களை தேவனாகிய கர்த்தர் விதமாக என்ன செய்ய போறார்? அவர்கள் மரித்து கிறிஸ்துவோடு விதமாக மரித்து அந்த கிறிஸ்துவோடு கூட விதமாக அடக்கம் பண்ணப்பட போகிறார்கள். அப்படி அடக்கம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பரலோகத்துக்கு வருவார் என்று சொன்ன விதமாக பார்க்கிறோம். அவர்களை கொலை செய்வார்கள், அவர் இரத்த சாட்சியா மறிப்பார்கள். அந்த நாட்களில் இரத்த சாட்சியா மறிக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சபையா இருக்கிற நமக்கோ அப்படிப்பட்ட இரத்த சாட்சியா மறிப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இரத்த சாட்சியா மறித்தாலும் ஆதி பரிசுத்தவான்கள் 12 அப்போஸ்தலர்களுமே அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, அந்த நாட்களில் இருந்த அநேக இரத்த சாட்சியாத்தான் மறித்தார்கள். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்படி மறித்தாலும் அவர்கள் சபையாக இருக்கிறார்கள். சபையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் உண்டாயிருக்கிறது. அதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த சபையானது மகிமையான சபையாக மாறும். அதனால் சபையாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த 7 நாள் உபத்திரத்திலே இந்த பூமியிலே நாம் இல்லாமல் வானமண்டலத்திலே தேவன் கொடுக்கிற அந்த அருமையான விருந்திலே நாம் கலந்து கொண்டு மனவாட்டியாக அங்கே நாம் இருக்க வேண்டுமானால் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை கை கொண்டு, சட்டத்திட்டங்களை கை கொண்டு, உபதேசத்தை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டோட சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. உலகத்துடைய காரியங்களை நோக்குவதற்காக அல்ல, தேவன் நம்மை சரிச்சுவே நம்மை ரட்சித்து கொண்டு வந்தது தேவ திட்டம் தீர்மானம் நமக்குள் நிறைவேற வேண்டும், தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. எபேசியரின் புஸ்தகத்துல நான் விதமாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே கர்த்தருடைய வருகை இருக்கும். கர்த்தர் சொல்லும் பொழுது கிழக்கிலே மின்னல் தோன்றி மேற்கே மறையும் வண்ணமாக மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி அவிதமாக ஒரு நிமிஷத்துல ஆண்டவருடைய வருகை இருக்கும். அப்பொழுது சபையா இருக்கிறவர்கள், ஆயத்தமா இருக்கிறவர்கள் ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல இந்த பூமியில இருக்கும் அவர்களுக்கு தம்முடைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் திருவசனத்தை கொண்டு அவர்களை சுத்திகரிக்கிறபடினாலே திருவசனம் என்ன சொல்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும்? பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி அறிக்கை செய்யணும்? உபதேசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கை செய்யும் பொழுது அறிக்கை செய்து பாவத்தை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அறிக்கை செய்து அதுக்கு அந்த பாவம் செய்யக்கூடாது, விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டு நாம் பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். நம்ம எப்பொழுதும் தேவனுக்கு ஒப்பாக அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அனுதினமும் தேவனுக்கு நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் தேவ மகிமை நம்மை நிரப்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இங்கே பரிசுத்த பவுல் விதமாக சொல்லுகிறத நாம் விதத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறபடினாலே நமக்கு விடுதலை உண்டு. எப்படி விடுதலை உண்டு? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகிறார், இதுவா தேற்றரவாளன் வருவார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார்.
அப்ப கண்டித்து உணர்த்தும் பொழுது அதுல உணர்வடைந்து தங்களை சீர்படுத்தி சரிபடுத்தி தேவனுக்கு நேராக தம்மை செம்மைப்படுத்துகிறவர்கள் அவர்கள் தான் கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழைற்று மகிமையானவர்களாக மாறுவார்கள். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு இருக்கிறபடினாலே அவர்களுக்கு விட முடியாத பாவத்தை விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. விடுதலை பண்ண முடியாத பாவங்கள் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவி விடுதலை ஆகும். கர்த்தருடைய ஆவிக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் செவி கொடுக்கும். அனுதினம் ஜெபம் பண்ணுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். தேவ ஆவியான உணர்த்துகிறார். நம்மை சீர்படுத்தி சரிபடுத்தி தேவனுக்கு தான் நம்ம குற்றமற்றவர்களாக, நீதியுள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது அனுதினமுடைய வாழ்க்கையிலே தேவ வசனத்தை நம்ம கை கொண்டு பொழுது வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. அதாவது வழியை தேவனுக்கு சுத்திகரிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை கொண்டு எப்படி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது சபைக்குள்ளே சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஆலோசனை கீழ்ப்படியும் பொழுது மனிதன் பரிசுத்தம் அடைகிறான், மகிமை அடைகிறான். அவன் இதுவா என்ன செய்யறான் என்றால், இதுமா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியான விடுதலை ஆக்குகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் எந்த சாயலாகத்தானே? இயேசுநாதருடைய சாயலாகத்தானே. இயேசுநாதருடைய சாயலாக நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட கடவுள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கார் தெரியுமா? அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கிற அளவு அன்பு வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை ஆலோசனை சொல்லும்போது புருஷர்களே உன் மனைவிகளே அன்பு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே கிறிஸ்துவும் சபைகளை அன்பு கூர்ந்து எப்படி அன்பு கூர்ந்தார்? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலும் சுத்திகரித்து கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் ஆசிரியரும் பிழையற்றும் மகிமையான சபையாக தமக்கும் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அந்த சபைக்காக என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணம் எவ்வளவு கோரமான மரணம் நம்ம அறிந்திருக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்தை மட்டும் வாசிக்கிறவங்களுக்கு சிலுவை மரணம் தெரியாதுங்க. நிறைய சாட்சி புஸ்தகம், நிறைய சாட்சி சினிமாலாம் எடுத்திருக்கிறாங்க. இயேசுநாதருடைய பாடை குறித்து சினிமா எடுத்திருக்கிறாங்க. அதுமாக எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கணும். சிலுவை மரணம் மிகவும் அகோரணமான மரணம். இயேசுநாதருடைய கைகளிலே 2 கைகளிலே ஆணி அடித்தார்களா? எந்த இடத்துல ஆணி அடிச்சாங்க? இயேசுநாதருடைய கரங்கள்ல ஆணி அடிக்க எந்த இடத்துல ஆணி அடிச்சாங்க? எந்த இடத்துல ஆணி அடிச்சாங்க? எல்லாரும் உள்ளங்கையில தான் ஆணி அடிச்சான்னு சொல்றீங்க. இல்ல, இந்த இடத்துல ஆணி அடிச்சாங்க. உள்ளங்கையில் இல்ல, இந்த இடத்துல ஆணி அடிச்சாங்க. 2 கையிலையும் இந்த இடத்துலதான் ஆணி அடிச்சாங்க, உள்ளங்கையில இல்ல. கையை எப்படி அடிச்சு ஆணிங்க இந்த இடத்துல அடிச்சு அந்த அடிக்கும் போதுதான் அந்த ரத்தம் போல என்ன செய்யும்? வெளியேறும். கொடூரமான ஒரு மரணம். காலில் 2 பாதத்திலையும் ஒன்னா வச்சு அதுக்கு மேல இப்படி வச்சு ஆணி அடித்தார்கள். போர் சேவன் ஈட்டினால் குத்தினும் பொழுது இருந்த தண்ணீர் ரத்தமும் வெளியேறினது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ரத்தம் பூரா வெளியேறிடுச்சு, தண்ணி மாத்திரம் மீதியா இருக்கு. சிவப்பு கலந்த தண்ணி, ரத்தம் கலந்த தண்ணி மாத்திரம் மீதியா இருக்குது. அவன் விழாவுல குத்துன உடனே அந்த தண்ணீர் என்ன செஞ்சிச்சு? வெளியே போயிடுச்சு. அப்படின்னா ஏற்கனவே தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. ரத்தம் பூரம் ஏதாவது தண்ணீர் மாத்திரம் தேங்கி நிற்குது. அதை குத்துன உடனே தண்ணீரும் வெளியேறிடுச்சு. அப்படி என்றால் ஒரு சொட்டு ரத்தம் கூட இயேசுநாதருடைய சரீரத்துல என்ன இல்லை? இல்ல. எல்லா ரத்தத்தையும் பூமியில. ஏன் தெரியுமா? சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக, தம்முடைய மனவாட்டியை
தம்முடைய மனவாட்டியை பக்குவப்படுத்துவதற்கு தம்முடைய மனவாட்டிக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். மனவாட்டி எப்படி இருக்கிறோம்? சினிமா படத்துல பாக்குறோம் இல்லையா? எல்லா படத்துலயுமே, சினிமா படங்கள்ல எல்லா படத்துலயுமே எந்த படம் எடுத்தாலும் அதுல ஒரு காதல் கதை வச்சிருப்பான். ஒரு காதலன், காதலி, ஒரு வில்லன் வச்சிருப்பான். அந்த படத்துல வெற்றி தோல்வி யாரு கொடுப்பாங்க தெரியுமா? ஹீரோவா வில்லனா? இல்ல, அதுல வெற்றி தோல்வி கொடுக்கறது ஹீரோனி தான். இந்த ஹீரோனி இருக்கா இல்லையா, ஹீரோனிக்காகத்தான் வில்லனும் ஹீரோவும் அடிச்சுக்குவான். இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவா, அவ எவன் பக்கம் சேர்றாளோ அவனுக்கு வெற்றி. கர்த்தருடைய சபையானது கர்த்தருக்கு முழுமையா கீழ்ப்படிந்து கர்த்தரோடு சேருமானால் கர்த்தருக்கு வெற்றி. சில நேரங்கள்ல பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது யாருக்கு வெற்றி? பிசாசுக்கு வெற்றி. நான் யாருக்கு வெற்றி தேடி தர வேண்டும்? நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு, நமக்காக உயிரை கொடுத்தவருக்கு நான் வெற்றி தேடி தர வேண்டும். அவர் உயிரோட நம்ம உயிரோடு பெருசு கிடையாது. அவர் என்ன சொன்னார்? என் ஜீவனை எனக்கு கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னார். அவருக்காக நாம் ஜீவனை கொடுப்போம்னா, என் நாமத்து நிமித்தம் நீ எல்லாராலும் பகைக்கப்படும், என் நாமத்து நிமித்தம் என் நாமத்தினாலும் நீங்கள் எதை செய்தால் உங்களுக்கு ரெட்டிப்பா தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அவருடைய நாமத்தினாலே அவருக்காக நாம் பாடுகளை சகித்தோம், ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்போ தேவனாகி கர்த்தர் திருச்சபையை மகிமையான ஒரு சபையாக தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு அந்த கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஹீரோனி வயசு கோளாறுல பிசாசு கொஞ்சம் அட்ராக்ஷனா கொஞ்சம் நிறைய மாயாஜாலம்லாம் போட்டு அட்ராக்ஷனை அதிகப்படுத்தி காமிச்சு உடனே அந்த பக்கம் சாஞ்சிட்டா ஹீரோவுக்கு கொஞ்சம் தோல்வி. நிறைய இடத்துல அப்படிதான் நடக்குது. என்னச்சோ கொஞ்சம் அட்ராக்ஷன், மாயாஜாலம், ரொம்ப பேசுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு இதை காண்பிக்கிறது. பாருங்க, பிசாசனன் இயேசுநாதர்கிட்டே கடந்து வந்து சொன்னா, உலகத்தையும் அதனுடைய காரியங்களும் ஒரு நிமிஷத்துல அவரு காண்பித்து என்ன சொன்னா, இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய பொய்! அவர்கிட்டே வந்து சொல்றான், உலகத்தை படைத்தவர்கிட்டே வந்து சொல்றான், இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அப்ப அவர்கிட்டே போய் சொல்வான். ஆனால் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார், பட்டை மரத்தையே பச்சை மரத்துக்கே இப்பாடு என்றால் பட்டை மரமாக உங்களுக்கு எப்பாடுன்னு சொன்னார். அப்ப பச்சை மரத்தையே வச்சு தீய எரிக்கிறேன்னு பட்டை மரம் எல்லாம் தாங்குவான். அப்படியானால் நாம் ஆண்டவராய் இயேசுநாதர் அறிந்திருக்கிறபடினால், மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த அழைப்பை நாம் விதமாக கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். கைவிடப்படுவோமானால் அந்திகிறிஸ்து ஆட்சியில என்ன நடக்கும்? முத்திரை குத்த வேண்டும். முத்திரை குத்தினால் நரகம், முத்திரை குத்தாவிட்டால் வேதனை. எவ்வளவு நாள்? 10 நாள் உத்தரவுடையீர்கள், முடிவிருந்து நிலைத்து கொண்டு ரட்சிக்கப்படுவான். முத்திரை குத்தாமல் ஆனாலும் அந்த கைவிடப்பட்டவர்கள் மனவாட்டி கூட்டத்துல சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னாடி மரித்து போன பரிசுத்தவான்கள் மனவாட்டி கூட்டத்துல இல்ல. அவங்க எதுல இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விருந்தாளி கூட்டத்துல இருக்கிறாங்க, முக்கியமான கூட்டத்துல இருக்கிறாங்க. தேவன் தம்முடைய திருச்சபையை பூமியில ஸ்தாபித்தார். பேதுருக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன், பரலோகத்துல கட்டுகிறது எதுவும் பூலோகத்துல கட்டப்படும், பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பரலோகத்தின் திறவுகளை அப்போஸ்தலனுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த அப்போஸ்தலருக்கு கீழே, அந்த அப்போஸ்தலனுடைய உபதேசத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை தேவனாகிய கர்த்தர் மனவாட்டியாக தெரிந்து கொள்ளுகிறார். அந்த அப்போஸ்தல உபதேசத்துக்குள் யார் யார் இருக்கிறார்களோ, சுயாதீனமா ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யறவங்க அல்ல. நானும்
ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு தாந்தோண்டித்தனமா செய்யறாங்களா? அவங்க அல்ல. கிறிஸ்தவ கூட்டத்துல நிறைய பேரு மனவாட்டி கூட்டத்துல சேர மாட்டாங்க. தாந்தோண்டித்தனமா திரிகிற நிறைய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டும். அந்த 3000 பேர் பேதுரு பிரசங்கித்த பொழுது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பேதுரு என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணினார். பேதுரு படிக்காதவர் தானே, ஆனாலும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் பிரசங்கித்த பொழுது யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல எழுதியிருக்கிற வாக்கியத்தை எடுத்து பிரசங்கத்தை ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவி வந்து விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் பிரசங்கித்த பொழுது பிரசங்கித்து அநேக ஆலோசனை சொன்ன இந்த மாறுபாட சந்தி தூட்டங்கள் மேல் நீக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க என்று சொன்ன பொழுது அந்த நாட்களிலே அந்த பிரசங்கத்திலே மீட்கப்பட்டவர் ஏறக்குறைய எத்தனை பேர்கள்? 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் சந்திக்கப்பட்டார்கள். அந்த 3000 பேர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தா தெரியுமா? அந்த 3000 பேர்களும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமுக்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் என்ன செஞ்சாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். வாசிங்க இந்த வசனத்தை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பமுக்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்த ஆவிதமாக தேவனாய் கர்த்தர் அப்போஸ்தலருடைய ஆவிதமாக உபதேசத்தில் நிலை நிற்கும்படியாக அவர்களை அழைத்திருக்கிறார். எல்லாரும் தான் திருவிருந்து கொண்டாடுறாங்க, திருவிருந்து ஆசரிக்கிறாங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் மேய்ப்பர்களா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் சுவிசேஷர்களா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தல அதிகாரம், அப்போஸ்தல உபதேசம் எங்க இருக்குதோ அங்கே தேவனாய் திருச்சபையாக அழைக்கிறார். தேவன் யாரை அப்போஸ்தலா அழைத்து சபையை கட்டி வைத்திருக்கா, அந்த உபதேசத்துக்குள்ள இருக்கிறவர்களும் திருச்சபையா இருக்கிறார். அந்த உபதேசத்தில் இருக்கிறவர்கள் திருச்சபையாக காணப்படுகிறார்கள். அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பம்புக்குவதிலும் திருவிருந்து ஆசரிக்கிறதுலையும் அந்யோன்யம்னா விதமாக ரொம்ப அன்பா ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்கள், அன்பா இருக்கிறவர்கள். திருவிருந்து ஆசரிக்க வேண்டும். இயேசுநாதருடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையாக அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணவர்களாக வர வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். துக்கம் வந்துருச்சுன்னா தூங்கக்கூடாது. சந்தோஷம் வந்துச்சுன்னா களி கூர்ந்து போயிடக்கூடாது. துக்கமான நேரத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும், சந்தோஷமான நேரத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும், ரெண்டும் கட்டான நேரத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், ரொம்ப அசதியா இருக்குது, கொஞ்சம் அசதியா இருக்கிறதுனால தூங்கிட்ட பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் எந்திரிச்சு முயற்சி பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தல உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இவர்கள் சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அங்கே நான் விதமாக பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கர்த்தருடைய இயேசுநாதருடைய சாயலாகத்தினை மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க என்ன சொல்றது? ஒரு நிமிஷத்திலே ஒரு அமைப்பதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ இயேசுநாதர் வரும்பொழுது அந்த வருகையின் சமயத்திலே இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, அதுவரைக்கும் திருச்சபையாய் அழைக்கப்பட்டவர்கள் மரித்து போனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசுநாதர் வரும்பொழுது முதலாவது உயிர் தெழுவார்கள். அவர்களும் மனவாட்டியில தான் இருக்கிறார். முதலாவது உயிர்த்தெழுவர்கள் மனவாட்டியாக இருக்கிறார். முதலாவது உயிர்த்தெழுந்து பின்பு உயிரோடு நாம அவருக்கு எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் ஆகாய மண்டலத்திலே அந்த வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வர போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு அந்த நாட்களில உயிரோடு இருக்க பின்பு பின்பு உயிரோடு இருக்கிற நாம் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட கூட இருப்போம். ஹalleluya. அவ்விதமாக அந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அந்த ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கிறோம். அந்த ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன செய்ய போறாரு? ஒரு 7 நாள் விருந்து ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? கொடுக்க போறாரு. அந்த 7 நாள் விருந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லா சாப்பாடும் கிடைக்கும். ஆண்டவரே இருக்கிறனால சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. அளவு கடந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குதூகலம் நிறைவா இருக்கும். பூமியை குறித்து நமக்கு சிந்தனையே இருக்காது. ஏன்னா பூமியில இருந்து நம்ம போயிருக்கிறோம். ஆனா பூமியை குறித்து என்ன இருக்காது? சிந்தனையே இருக்காது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நம்ம வீட்டு சிந்தனை இருக்குமா? அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கோலாகலமா அழகாக நடக்குதுன்னா அந்த வீட்டு சிந்தனை இருக்குமா? இருக்கவே இருக்கு. அதே மாதிரி பூமியில இருந்து நம்ம போக போறோம், அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க போறோம், பூமியை குறித்து சிந்தனையே நமக்கு இருக்காது. அந்த அந்த ஃபங்க்ஷன் அந்த கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்ச உடனே இயேசுநாதருடைய என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போது அவளுக்கு வெள்ளிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களின் நீதி என்றெல்லாம் வாசிக்கிறோம். சொல்ல கேட்டேன். அப்ப 7 வருஷம் 7 நாள் அந்த விருந்து கொண்டாடும் பொழுது மணவாட்டி என்ன செய்யறாளாம்? தன்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். தன்னை அலங்கரித்து கொண்டே சுத்திகரிப்புலாம் இங்கதான். அங்க போன தன்னை அலங்கரித்துக்கிட்டே இருக்கிறார். இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமா, ஆண்டுக்கு இது இருக்குமா, அது இருக்குமா, அப்படியே குதிகாலத்தையே இது பண்ணிட்டு இருப்பா. பொதுவா கல்யாணம் முடிக்கிற போறவங்களுக்கு தான் அந்த புது பொண்ணுக்கும் புது மாப்பிள்ளைக்கும் தான் பரபரப்பா இருக்கும். என்ன செய்யறது, ஏது செய்யறது, என்ன பேசுறது, ஏது பேசுறது, வாய் வராது. பார்க்கறதுக்கு ஏதாவது கண்ணு இதாகும், முகம்லாம் போய்கிட்டு இருக்கும், என்ன செய்யறது மாறி இருக்கும். ஆனா மற்றவர்கள் எல்லாம் கொண்டாட்டமா இருக்கும். மற்றவங்க எல்லாம் நினைச்சுவாங்க ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. மணவாட்டிக்கு அப்படியே பரபரப்பா இருக்கும். மணவாட்டி எதுவும் செய்ய போறது இல்லை. ஆனா மணவாட்டி எப்படி செய்வா? ரொம்ப பரபரப்பா, உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆனந்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துட்டு இருப்பா. ஏன்னா மணவாளனோட சேர போகிறார். அவருக்கு என்ன ஆடை பிடிக்கும்? இந்த ட்ரெஸ் போட பிடிக்குமா, அந்த ட்ரெஸ் போட பிடிக்குமா, இந்த இப்படி இந்த செருப்பு இப்படி போடலாமா, இந்த அது இது போடலாமா, இந்த இதெல்லாம் போடலாம், அதெல்லாம் போடலாம். ரொம்ப பரபரப்பா அந்த மணவாட்டி சந்தோஷ மகிழ்ச்சியில, ஆனா வெளியே காட்டிக்காம அமைதியா இருப்பான். வெளியே காட்டிக்காம அமைதி. அப்படியே எங்கேயும் அதான் சொல்ல பொண்ணு மாதிரி அடக்கமா அப்படியே போறாங்களா, அப்படியே அடக்கமா அப்படியே ரொம்ப சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சோன்னு இயேசுநாதர் என்ன செய்ய போறாரு தெரியுமா? மணவாட்டிய பரலோகத்துல கொண்டு வச்சுட்டு, தன் வீட்டுல கொண்டு வச்சுட்டு, என்ன அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, மணவாட்டிட்டு தானே சொல்லிட்டு போனாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ல இருந்து சில வசனங்களை வாசிங்க. அவங்க இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடையில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அதாவது யூத முறைமையெல்லாம் ஏன் யூத முறைப்படி இதை முறைப்படி சொல்றோம்னா,
அந்த யூத முறையே உருவாக்குனது யாரு? கர்த்தர் தான். ஆபிரகாமுக்கு இப்படி நடக்கணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும். ஏனென்றால் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் தலைமுறைக்கும் அதை போதிப்பான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதி சொல்லி வருவார்கள். இதுமாக கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஜனத்திற்கு தாம் செய்ய போகிற விதமாக காரியத்தை அவர்களுக்கு முன்மாதிரியாக பூமியில வைத்திருக்கிறார். அவர்கள் சில வேளையில தவறு செய்யலாம், பாவம் செய்யலாம், அவர்களை கர்த்தர் அடிக்கலாம், தேசத்தை விட்டு விரட்டலாம். ஆயிரமான வருஷங்கள் அந்த தேசம் வனாந்தரமாகி போகலாம். மறுபடியும் அவர்களை கூட்டி சேர்க்கிறார். ஏனென்றால் அந்த அவர் எங்க போனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கலாச்சாரத்தை என்ன செய்ய போறதில்ல, மறந்து போகிறதே இல்லை. கிபி 70 இருந்து துரத்தப்பட்டவர்கள் 1948 தான் அவர்கள் நாடு கிடைச்சது. இஸ்ரேலருக்கு 70 துரத்தப்பட்டவர்களுக்கு 1940 தான் என்ன கிடைச்சது, நாடே கிடைச்சது. 48 தான் சுதந்திரம் அடைகிறாங்க, நாடுன்னு உருவாகுது. அப்போ அவ்வளோ வருஷங்களா எங்க போயிருந்தாங்க? கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல என்ன இருந்தாங்க? நாடே இல்லை. நாடு வனாந்திரமா பாலைவனமா கிடந்துச்சு. யார் யாரெல்லாமோ வந்து குடியிருந்தாங்க, யார் யாரெல்லாமோ டென்ட் அடிச்சுட்டு வந்து குடியிருந்தாங்க. விதமாக பலவிதமான காரியம் நடந்து கொண்டு, ஆனாலும் அவர்கள் போற எல்லா இடங்களிலும் அவருடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர்கள் கிடைச்ச கலாச்சாரத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். விதமாக ஆமான் போய் என்ன சொல்றான்னா, அந்த ஆமான் யாரு அப்படின்னா அமலேக்கிய ஜாதி. அமலேக்கிய ஜாதியை கர்த்தர் என்ன செஞ்சாரு, சுத்தமா அழிச்சு போட்டுரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தாரு. விதமாக அமலேக்கிய ஜாதியை சுத்தமா அழிச்சிடணும், அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அது அந்நாட்களே ராஜாவா இருந்த சவுல் இடத்துல சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொல்லி அனுப்பினார். சாமுவேல் அதை செஞ்சாரா? சாமுவேல் என்ன பண்ணினாரு? தேசத்தின் நல்ல செழுமையான மிருகங்களையும் அந்த ராஜாக்களையும் சில காரியங்களையும் என்ன செய்யிட்டாரு, பிடிச்சு கொண்டு வந்துட்டார். அதனால சாமுவேல் அவரை கடிந்து கொண்டார். உடனே கர்த்தர் செய்ய சொன்னதை ஏன் செய்யாம விட்டாங்க? அது நிமித்தம் அதுக்கு ஒருபாடு அந்த ராஜாவை சாமுவேல் கொண்டு போட்டா, மற்ற எல்லாம் கொண்டு கூட வைத்தானா. அதில் சில ராஜகுமார்கள் தப்பித்து போய்விட்டார்கள். எல்லாரையும் கொண்டு போட்டா சில ராஜகுமார் அப்படி தப்பித்து நாடோடியாய் போய் வேற நாட்டுல போய் அங்கே இருந்து தங்களை விதமாக ராஜ அரண்மனையில சேவை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல வந்தவன் தான் ஆமான். ஆமான் அந்த அமலேக்கு சந்ததியா. ஆமான் யார் என்று மொர்தெகாய்க்கு தெரியும், மொர்தெகாய் யார் என்று ஆமானுக்கு தெரியும். ஏனென்றால் மொர்தெகாயினுடைய சன்னதியில இருந்த, அதாவது கீசின் குமாரர் தான் இந்த சவுல். அந்த கீசின் கீசின் சன்னதியிலிருந்து வந்தவன் தான் இந்த எஸ்தரும் மொர்தெகாயும். அவர்கள் தான் அன்னைக்கு அழித்தார்கள், அங்கிருந்து ஓடி போனார்கள். அங்கேயும் தப்பிச்சு போன ஆமானுக்கு தெரியும், இந்த சன்னதியா இந்த ராஜா கூட்டம் தான் நம்மள என்ன செஞ்சு அழிக்க வந்துச்சு. அந்த யூத ஜனங்களை நேரம் கிடைக்கும் போது பழி வாங்கன்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த பொழுது பல 100 வருஷத்துக்கு ஒரு பாடு ஆமான் ஒரு திட்டம், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை கிடைத்தது. அது என்ன செய்யறான்னா, மொர்தெகாய் மாத்திரமல்ல, யூத கூட்டத்தை அத்தனையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி 127 நாடுகளுக்கும் ராஜாவின் பெயரால் சட்டங்களை எழுதி நான் சொல்லுறேன். ராஜாவிடத்துல போய், ராஜாவே உங்களுடைய தேசத்துல ஒரு விதமான ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள், அவருடைய சட்ட திட்டங்கள்லாம் மற்ற ஜனங்களோட விகற்பமா இருக்கிறது. யூத கலாச்சாரத்துக்கும் மற்ற கலாச்சாரத்துக்கும் விகற்பமா தான் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்தவ எங்க போயிருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை கைகொள்வர்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன செய்யும், வித்தியாசம். தேவன் சொல்லுகிறார், இந்த பொல்லா சந்தேக விட்டவங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி, மெய்யாக கிறிஸ்துவை தேடுகிறவர்கள், சட்டத்திட்டங்களை கை கொள்ளுகிறவர்கள் என்னச்சுவாங்க, உலகத்துக்கு புறமா நடந்து கொள்வார்கள், உலகத்துடைய காரியங்களை கை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொள்வார்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்துக்குரிய மேன்மையான உலகத்துக்குரிய காரியங்களை கை கொண்டு வருகிற அப்படின்னா அவர்களை பார்க்க வித்தியாசமா இருக்கும், அவருடைய நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்கும், அவருடைய பேச்சுவார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். அதனால்தான் யூதர்களுக்கு அந்த கலாச்சாரம். அதனால
பிசாசு என்ன பண்ணோம்னா யூத கோத்திரத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் தீர்மானம் பண்ண பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு வேலை செய்தார். எஸ்தருக்கு எடுத்து பயன்படுத்தினார். ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் கேட்டார். எஸ்தரை எடுத்து பயன்படுத்தினார். மொர்தெகாய் ஆமானையும் அவன் சன்னதியும் அதோடு அமலேக்கு சன்னதி அதோடு அழிந்து போகிறதை பார்க்கிறோம். கீஸ் குமாரன் சவுல் அதை செய்யாதபடினாலே அந்த சன்னதியிலிருந்து வந்த எஸ்தர் மொர்தெகாய் அதை செய்கிறார்கள். கர்த்தர் அதை செய்ய வைத்தார். அப்போ இவருடைய கலாச்சாரம் வித்தியாசமா, அந்த கலாச்சாரத்தை கொடுத்தது கர்த்தர். மற்ற எல்லா கலாச்சாரமும் உலக பிரகாரமான கலாச்சாரம். மற்ற யூதருடைய கலாச்சாரம் கர்த்தரே கொடுக்கிறார். இப்படி நடக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி பேச வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்றார், ஒரு நிறைய இந்த கல்யாண காரியங்களை பற்றி மத்திய எழுதின சுவிசேஷத்துல நான் அதிகமா வாசிக்கிறோம். மணவாளன் வரும்பொழுது விழித்து இருக்கிறவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். கல்யாணம் பொண்ணு பார்க்க போனோடனே மணவாளன் பொண்ணு பார்க்க போக மாட்டாரு, மணவாளுடைய தகப்பனும் போக மாட்டாரு, அவருடைய வீட்டுல முக்கியமான வேலைக்காரன் போவான். இது ஆபிரகாம் எலியேசருக்கு காரியத்தை குறித்து நான் பார்க்கிறோம். போவான், போயிட்டு வந்து என்ன செய்வான்னா மணவாட்டியை அழைச்சிட்டு போயிடுவான். அழைச்சிட்டு போகும்போது மணவாளன் பாதி தூரம் வந்து விருந்து வைத்து என்ன செய்வாங்க, மணவாட்டி கூட்டிட்டு போவார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசுநாதர் ஆகாயம் பரலோகத்திலிருந்து ஆகாய மண்டலத்துக்கு வந்து அந்த விவாகத்தை நடத்தி மணவாட்டியை கூட்டி கொண்டு மறுபடியும் பரலோகத்திலே அந்த வீட்டிலே கட்டின வீட்டிலே கொண்டு வைத்து விடுகிறார்கள். இப்படி மணவாளன் கல்யாணம் முடிப்பதற்கு முன்பாக அவருடைய தகப்பன் சொல்லுவார். அவருடைய தகப்பனுக்கு அங்கே அவர் வீட்டுல சுத்தி நிறைய இடம் இருக்கும். அந்த வீட்டுல அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்துல இந்த வீட்டை கட்டிக்கா என்று சொல்லுவார். அந்த வீட்டை மணவாட்டிக்காக அவன் கட்டி ஆயத்தப்படுத்த பிற்பாடு அங்கே அந்த வீட்டுல கொண்டு மணவாட்டியை வைப்பான். வைத்த பிற்பாடு என்ன செய்வான் என்றால், யூத கலாச்சாரத்தின்படி வைத்துட்டு என்ன செய்யணுமானா, அன்னைக்கு முதல் நாள் அவர்கள் இருவரும் அந்த புது வீட்டுல தங்கிட்டு காலைல மணவாட்டி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மணவாளன் எந்திரிச்சிருவானா. எந்திரிச்சு காலைல எந்திரிச்சு என்ன செய்வானா, வேட்டையாட போவானா. ஏதாவது ஒரு விலங்கு பிடிச்சிட்டு வரணுமா, ஏதாவது ஒரு மிருகம் பிடிச்சிட்டு வரணும். அதுதான் அவனுடைய வீரத்தை காண்பிக்கிறதா. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கல்யாணம் 19ஆம் அதிகாரத்துல கல்யாணம் முடியுது. 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு ஒரு மிருகத்தை பிடித்து 1000 வருஷம் அளவும் அதை கட்டி பாதாளத்திலே அடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தை மோசம் போக்குற ஒரு பெரிய மிருகத்தை ஆண்டவர் பிடித்து அடைக்க போகிறார். அப்ப அதுக்கு பிற்பாடு 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது. அந்த அரசாட்சியில மணவாட்டி இருக்க போறது இல்லை. மணவாட்டி அந்த 1000 வருஷத்துல அரசாட்சியில செய்ய போறது இல்லை. யார் அரசாட்சிவாங்கன்னா, ஆதி பரிசுத்தவான்கள், ஆதாம்ல இருந்து கிறிஸ்து வரைக்கும் உள்ள பரிசுத்தவான்கள் வந்து ஆளுகை செய்வார்கள். இயேசுநாதரும் ஆளுகை செய்வார். அவர் தான் தலைவரா இருப்பார். மணவாட்டி பரலோகத்திலே அமைதியாக இருந்து கொண்டிருப்பார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக மணவாட்டியை எந்த போருக்கும் எந்த காரியத்துக்கும் அதுக்கு பயன்படுத்த மாட்டார். மணவாட்டி சுகமாக பரலோகத்திலே இயேசுநாதருடைய வலது பாசத்திலே அமர்ந்திருக்க வேண்டியதுதான். அதற்காகத்தான் தேவநாயகத்தை தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இது மணவாட்டியா அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவான ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், தங்களை இந்த பூமியில இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். இந்த உபதேசம் சரியில்லை, இது அப்படி இல்லை, அது இப்படி இல்லை, வாக்குவாதம் செய்வதற்காக அல்ல. தேவன் ஒரு உபதேசத்தை கொடுப்ப அந்த உபதேசத்தை கை கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி ஜீவிக்க வேண்டும், அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. நான் இப்பொழுது சபையிலே கத்து அப்போஸ்தலருக்கு கீழாக உபதேசத்தை கத்த கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியான நியமித்த காரியமே அல்லாமல் ஒரு காரியம் தான் தன்னுடைய சுயமாக எதுவும் செய்யாதபடி தேவன் கொடுக்கிற காரியத்தை மாத்திரம் செய்கிறவருக்கு மாத்திரம்தான் மணவாட்டியாக முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கண்கள் தான் ராஜாவுக்கு தயவு கிடைத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கத்த திருச்சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கார். திருச்சபையாக இருக்கிறவர்கள் நாம் அதற்கு ஆயத்தப்படுவோம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இப்பொழுது அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்வோம். கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் மாசற்றது பிழையற்ற மகிமையான சபையாக தமக்கு முன்
நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசுநாதருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்லுகிறார். 21ஆம் வசனமா, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மறுரூபப்பட வேண்டும். மறுரூபம்னா எப்படி இருக்கும்? அது நமக்கு எதிர்க்கு ஆகல இல்லையா, தெரியாது. இயேசுநாதர் மறுரூபமனையில மறுரூபப்பட்டார். அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் இருக்கக்கூடாது, வெண்மையாய் பிரகாசித்தது. இன்னொரு இடத்துல சொல்லி இருக்குது, சூரியனை போல் பிரகாசமா இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி என்றால் அவருடைய வஸ்திரம் முதற்கொண்டு அவருடைய சரீரம் மகிமையாக மாற்றப்பட்டது. நாமும் அப்படியே மாற்றப்படுவோம் என்று சொல்லி ஆவியானவர் திருவுளம் முற்றுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக நாம் மறுரூபப்படும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை போல நம்மை மாற்றுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறபடினாலே அதற்கு நாம் ஆயத்த விடுவோம். நம்ம முழுவதும் ஒப்பு கொடுப்போம். மனவாட்டி அழைக்கப்பட்டிருக்க நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்த விடுவோம். அவருடைய வருகையில மனவாட்டியாக நாம் சேர்ந்து அவருடைய சன்னிதானத்துல காணப்படுவதற்கு இப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட வார்த்தைகள் மனதில் யாராவது